friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு fish fry recipe. கொஞ்சம் வித்தியாசமான ஒரு fish fry இது வந்துட்டு ஹரியாலி fish fry recipe. நம்ம நார்மலா செய்யற fish fry ல இருந்து இது ரொம்பவே டிஃபரண்டா இருக்கும். ரொம்ப டேஸ்டியான fish fry இது. கண்டிப்பா இத நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வித்தியாசமான ஹரியாலி fish fry எப்படி செய்யறது அப்படினு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழ இருக்க subscribe பட்டனை மறக்காம press பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த ஹரியாலி ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு 6 பீஸ் எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி ஃபிஷ். இது வந்துட்டு ரோகு ஃபிஷ் வந்துட்டு எப்போதும் ரொம்ப நல்லா இருக்கும். இங்க பாருங்க நல்லா சன்னமா வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி சன்னமா வெட்டினீங்கன்னா நல்லா பிஸ்கெட் மாதிரி நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி வெட்டி வாங்கிக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 6 பீஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்க போறோம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் நான் 2 பச்சை மிளகாய் போடுறேன். இது நல்லா காரமான மிளகாய், அதனால கூடவே கொத்தமல்லி தழை கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு பேரே ஹரியாலி ஃபிஷ் ஃப்ரை, அதனால கொஞ்சம் கொத்தமல்லி தழை நிறைய இருக்கணும். அப்பதான் ஃபிளேவர் வந்துட்டு நல்லா இருக்கும். நான் 6 பீஸா எடுத்திருக்கேன், அதனால கம்மியா போடுறேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். இது வந்து சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்திக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்திக்கோங்க. கரம் மசாலா பொடி இதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன். இது கூட மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாம். இப்போ இதை ரொம்ப கம்மியா தண்ணி விட்டு இதை ஒரு பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க. நம்மளோட கொத்தமல்லி போட்ட மசாலா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலா வந்துட்டு இந்த ஃபிஷ் மேல போட்டுடலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இல்ல ஒரு 1/4 பழத்தோட எலுமிச்சம்பழம் சாறு விட்டுடலாம் இதுல கொஞ்சமா. இப்போ இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா பக்கமும் இந்த ஃபிஷோட எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஒரு 4 மணி நேரமாவது நீங்க வந்துட்டு மேரினேட் பண்ணுங்க. அப்பதான் நல்லா இருக்கும். நல்லா ஃபிஷ்ல வந்துட்டு ஊறிட்டு இந்த மசாலா வந்துட்டு நல்லா ஏறி நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு கிறிஸ்மஸ் கொடுக்கறதுக்காக நம்ம வந்துட்டு ரவை ஆட் பண்ண போறோம். இது வந்துட்டு இங்க பாருங்க நல்லா ஃபைன் ரவை. இது நம்மளோட நார்மல் இந்த ரவை இல்லை, அந்த ரவை நீங்க யூஸ் பண்றீங்கன்னா லைட்டா மிக்சியில ஒரு அடி அடிச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி சன்னமான ரவை கிடைக்கும், அந்த ரவை வாங்கிக்கோங்க. இது வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்துட்டு இது மேல போட்டுடலாம். இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட இந்த ரவை வந்துட்டு ஒரு நல்ல கிறிஸ்மஸ் கொடுக்கும் இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு பொரிச்சு எடுக்கும் போது. கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு தூவிடுங்க. உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க லைட்டா வந்துட்டு கிரீன் கலர் ஆட் பண்ணலாம் இதுல. அப்போ நல்லா கலர்ஃபுல்லா வரும். நான் இன்னைக்கு வந்துட்டு எந்த கலரும் ஆட் பண்ணல. இது அப்படியே அந்த இயற்கையான கலரே விட்டுற போறேன். இப்போ இந்த மாதிரி மேரினேட் பண்ணி இதை வந்துட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுடுங்க. நீங்க ஈவினிங் பொரிக்க போறீங்கன்னா காலையிலேயே மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. அப்போ நல்லா இருக்கும். இல்லை மறுநாள் செய்ய போறீங்கன்னா நைட்டே கலந்து வச்சுடுங்க. எவ்வளவு ஊறுதோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை வந்துட்டு நல்ல டேஸ்டியா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போறேன். ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து நம்ம இதை எப்படி ஃப்ரை பண்ணலாம்னு பார்க்கலாம். மசாலா போட்டு வச்ச மீன் வந்துட்டு நல்லா ஊறி இருக்குது. இப்போ வந்துட்டு நான் காலையில போட்டு வச்சது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரமா ஊறி இருக்கு. இந்த மாதிரி நல்லா ஊறிச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபிஷ் நல்லா இருக்கும், நல்லா உள்ள வந்து அப்சர்வ் ஆகி. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போறோம். இப்போ பேன்ல வந்துட்டு ஷாலோ ஃப்ரை பண்றதுக்கு எண்ணெய் விட்டு வச்சிருக்கேன். இப்போ இதுல வந்துட்டு நம்ம ஒரு மீன் எடுத்து இதுல பிளேஸ் பண்ணிடலாம். ஒரு சைடு ஃப்ரை ஆகட்டும், அப்புறமேட்டு நம்ம அடுத்த சைடு டர்ன் பண்ணலாம். நீங்க விரும்பினா நீங்க வந்துட்டு இதை டீப் ஃப்ரை கூட பண்ணலாம், அதுவும் நல்லா இருக்கும். இப்போ இதை வந்துட்டு அடுத்த சைடு நம்ம டர்ன் பண்ணி விடலாம். ஃப்ளேம் மீடியமில் வச்சுக்கோங்க. நல்லா வேகட்டும். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எடுக்கலாம். ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஆகும் இந்த ஃபிஷ் ஃப்ரை ஆகிறதுக்கு. பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. 2 சைடும் ஈவனாக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதுலேருந்து இது எடுத்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுடுங்க. இப்போ பாருங்க நம்மளோட டிஃப்ரெண்டான ஹரியாலி ஃபிஷ் ஃப்ரை இப்போ ரெடி ஆயிடுச்சு. மீதி இருக்கிற ஃபிஷ்ஷையும் நான் இதே மாதிரி நான் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த ஹரியாலி ஃபிஷ் ஃப்ரையை இந்த மாதிரி ஒரு சாலடோட பரிமாறுங்க. நான் வந்து இன்னைக்கு ஒரு கேபேஜ், கேரட் அப்புறம் தக்காளி போட்ட ஒரு சாலட் செஞ்சுருக்கேன். இதுக்கு
அப்புறம் லெமன் வெஜ், அப்புறம் ஏதாவது ஒரு சாஸ் இல்லைனா மயோனைஸ் அதோட நீங்கள் பரிமாறலாம். இன்னும் சூப்பரான ஹரியலி ஃபிஷ் ஃப்ரையை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பை.